நம்பக்குள்ள மேகா ஃபெய்த் டெவலப் ஆகும். அங்க ஒரு மேகா சம்பவம் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. வாங்கிட்டு நம்ம சந்தோஷமாக பரிசுத்தாவில் எப்போதும் களிக்கு வந்திருக்கும் பொழுது காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் வாழ்க்கையில் நிறையா காரியங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்க போகிறீங்க. நிறையா காரியங்கள் மாற்றத்துக்குள்ளே வரப்போகுது. நிறையா காரியங்கள் குறித்த ஒரு தெளிவு நமக்கு வரப்போகுது. நம்ம ஒரு பர்பஸோடு வாழ்கிறோம், ஒரு நோக்கத்தோடு வாழ்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இங்கே வர்றது நம்ம பலப்படுறதுக்கு. அது மட்டும் இல்லை, பலப்பட்ட பிறகு என்ன செய்யணும்? பிறரை பலப்படுத்த வேண்டும். பேதுருக்கிட்ட இயேசு என்ன சொன்னார்? பேதுருவே, நீ முதலாவது உன்னை ஸ்திரப்படுத்திக்கொள், பிற்பாடு என்ன செய்? உன் சகோதரர்களை போய் ஸ்திரப்படுத்து. இப்போ அதான் சோர்ந்து போயிட்டார, மருந்துச்சுன்னு சோர்ந்து போயிட்டார்ல. அந்த நேரத்தில் என்னாச்சு? உன்னை ஸ்திரப்படுத்திக்கொள், பிற்பாடு உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்து. அந்த மாதிரி இங்கே இப்போ நம்ம கேதரிங் எடுத்துக்க வி ஆர் ஸ்ட்ரென்தனிங் அவர் செல்ஃப். ஏன்னா ஒரு மேகா ஈவெண்ட் வரப்போது, அங்கே நம்ம மேகா பவரை வெளிப்படுத்த போகிறோம். என்னங்க நம்பலையா? வெளில ஒரு பேனர் போட்டாங்க, மெகா ஈவெண்ட்னா, மெகா குர்சேட்னா, மெகா குர்சேட்லா ஊச்சோ அப்படின்னு. நம்பக்குள்ள மேகா ஃபெய்த் டெவலப் ஆகும். அங்கே ஒரு மேகா சம்பவம் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நம்புங்க, இது நடக்கும். சந்தோஷமாக வார்த்தையை பெற்றுக்கொள்வோம், களி கூறுவோம். அங்கே கேட்குறதுலாம் இங்கே போயிடாது. எல்லாம் ஸ்டாக் ஆகுது. ஏற்ற நேரத்தில் அதெல்லாம் என்னாகுது? அதோடைய எனர்ஜியை வெளியாக்கும், பவரை ரிலீஸ் பண்ணுவோம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாறுவோம், ஜெயன்ஸாக மாறுவோம். ஆண்டருடைய ஜெயன்ஸாக மாறுவோம். ஹல்லேலூயா.